தேவனுடைய படைப்பை குறித்தான காரியங்களை ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் முதல் 1ஆம் வசனம் 14ஆம் வசனம் முதல். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாத்தக்க வானம் என்கிற ஆகாயவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமி மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாயவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமி மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவை ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலம் விடியற்காலம் 4ஆம் நாளாயிற்று. தேவன் பிரியமானவர்களே, தேவனுடைய படைப்பிலே 4வது நாளாக தேவன் பெரிய சுடராகிய சூரியனையும் சிறிய சுடராகிய நிலவையும் அநேக நட்சத்திரங்களையும் உண்டாக்கிறவராக நாம் காணப்படுகிறோம். தேவன் பிரியமானவர்களே, தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். தேவன் பிரியமானவர்களே, எல்லாத்தையும் வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவனாய கர்த்தர் இவைகளையும் வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலை இரவை ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாயங்களே வைத்தார். தேவன் நல்லது என்று கண்டா. சாயங்காலம் விடியற்காலம் 4ஆம் ஆயிற்று. தேவன் பிரியமானவர்களே, இந்த சூரியனையும் சந்திரனையும் வானத்து நட்சத்திரங்களையும் படைத்த தேவனாய கர்த்தர் எவ்வளவு மகத்துவமுள்ள தேவன் பார்த்தீரா? நாம் ஜெபம் செய்வோம். தேவன் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக படைப்புகளை படைக்க தேவன் நம்மை ஆளுகை செய்ய ஜெபம் செய்வோம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய ஆண்டவர் சோத்திரம் சுடரையும் ஆண்டவரே, சிறிய சுடராக நிலவையும் ஆண்டவர், பெரிய சுடராகி ஆண்டவரே, சூரியனையும் வானத்து நட்சத்திரங்களையும் உண்டாக்கின தேவனாய கர்த்தர் ஆண்டவரே, ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலும் ஆண்டவர் சோத்திரமுடைய மகிமை விளங்கதாக காணப்படுகிற ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்குடைய மகிமை ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரை ஆண்டவர் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஆண்டவர் ஏற்பட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிருஷ்டிப்பின் தேவன் ஆண்டவரை சோத்திரம் ஆண்டவரே, எங்களை சிருஷ்டித்த போன சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி சேர்க்காய் சோத்திரம் தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்களாண்டு இதை கேட்கிற பாட்கள் ஒவ்வொருவோடும் ஆண்டவரே, சிருஷ்டிப்பின் தேவனாய் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை சகலமான சோத்தை சிருஷ்டித்த தேவன் ஆண்டவரே, ஆண்டவரை ஒவ்வொருவோடு ஆண்டவர் இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யப்பட ஜெபிக்கிறோம். நீர் அப்படி சேர்க்காய் தொடர்ந்து ஆளுகை செய்யும். எல்லா துதிகனமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு நாம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.